மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி ரொம்ப சூப்பராக வெண்டைக்காய் மசாலா எப்படி செய்யலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெண்டைக்காய் மசாலா ரைஸ், சப்பாத்தி, பூரி, அப்புறம் மோர் குழம்பு, சாம்பார், ரசம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க இந்த சூப்பரான வெண்டைக்காய் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் மசாலா பண்ணுறதுக்கு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்து மீடியம் சைஸ் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெண்டைக்காய் எல்லாத்தையும் நம்ம நல்லா வழுவழுப்பு தன்மை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெண்டைக்காயில் வழுவழுப்பு தன்மை இருக்கும், அது போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கும்போது ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கலாம். இப்போது வெண்டைக்காய் நல்லா வதக்கியாச்சு. வதக்கிய வெண்டைக்காய் எல்லாத்தையுமே தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இது இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குவோம். அதே மாதிரி 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு, சீரகம் இது ரெண்டுமே நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்ச பின்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்க்குறேன். வெண்டைக்காய் மசாலாவுக்கு கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கிட்டா தான் மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி, இது மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்து நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா மசியை வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கினோம்னா ரொம்ப சீக்கிரம் வதங்கிடும், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு வதக்கி விட்டுறலாம். இது வெந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்க்குறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் கசகசா 2 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தேங்காய் மசாலா பேஸ்ட் ரெடியாக இருக்குது. இப்போ இது இருக்கட்டும். இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். தக்காளி எல்லாமே நல்லா சூப்பராக நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா சாஃப்டாக வேகணும், அப்போ தான் மசாலாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா இதையும் வதக்கி விட்டுக்கலாம். வதக்கும்போது ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கி பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இதோடைய பச்சை வாசனைலாம் நல்லா போய் நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு மேலே வரணும். அதனால் கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதோடைய பச்சை வாசனைலாம் போயிட்டு எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது கூடவே மிக்ஸி ஜாரில் தண்ணி கலந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த கிரேவிக்கு கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். வெண்டைக்காய்க்கும் உப்பு சேர்க்கணும், அதனால் கிரேவிக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். கொதித்து கொஞ்சம் திக்காக வரட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த கிரேவி நல்லா திக்காக வந்துருச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். இது கூடவே வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ வெண்டைக்காவை வேக வச்சிடலாம். அதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி திரும்பவும் கொஞ்சம் சேர்க்குறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயிலே வெண்டைக்காவை வேக வச்சிடலாம். நடுநடுவில் மட்டும் வெண்டைக்காவை நல்லா கிண்டி விட்டுக்கலாம், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி திறந்து பார்க்கலாம். வெண்டைக்காய்லாம் சூப்பராக நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. எண்ணெயெல்லாம் மேலே தெளிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்க்குறேன். அப்புறமா 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க, சூப்பரான வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, பூரி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரச சாதம், சாம்பார் சாதம், மோர் குழம்பு எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும்.
நீங்களும் இந்த வெண்டைக்காய் மசாலா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.